என்ன காயத்ரி ஒழுங்கா இருக்காளா? ரத்னா, அந்த அடங்காப்பிடாரி ஒரு வழிக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல விடல. கெஞ்சி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், அடிச்சும் பார்த்துட்டேன். ஆமா மாமா, நானும் எவ்வளவு சொன்னேன், சாப்பிடவே மாட்டேன்னு அட்டம் பிடிக்குது. அந்த பொறுப்பை என்கிட்ட கொடு. காயத்ரிய ஒரு வழிக்கு கொண்டு வாங்க ஐயன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லு. அந்த குட்டியை தூக்கி மடி மேல போட்டுக்கிட்டு சாப்பாட்டு எப்படி 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 கொடுக்குறேன்னு பாரு. கவனிக்கிறேன். காயத்ரி, காயத்ரி, என்ன காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடலையாம? நான் சாப்பிட போறதில்லை. சாப்பிடாம பட்டினி கிடந்து சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். சாகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்க அடிய உதைகளுக்கும் அக்கிரமத்துக்கும் நான் ஏன் பயப்படணும்? ஒண்ணு, இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்புங்க. இல்ல என்ன விட விடாலும் இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த வீட்டுல உனக்கு யாரு எந்த விதத்துல கெடுதல் பண்ணாங்க? நீ சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் போய் நான் பப்பு நிரூபிச்சிருக்கேன். இருந்தும் நீயா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு உன் நிம்மதியை கேட்டுக்கிட்டு ஏண்டி எங்களை எல்லாம் கஷ்டப்படுத்துற? நான் ஏதோ சொல்ல விரும்பல. தயவு செஞ்சு என்னை எங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க. உங்களுக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. அதுதான் ஏன்னு கேக்குறேன். நீ சாதாரணமா கேட்டு இருந்தா நான் உன்னை எப்பவோ உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பேன். ஆனா இப்போ பல விதமான சந்தேகத்துல எங்களை பத்தி நீ கேவலமா ஏதேதோ நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ இப்போ உன்னை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா அங்கேயும் போ ஏதேதோ சொல்லுவேன்னு தான் நான் உன்னை உங்க வீட்டுக்கு அனுப்பல. பேசாம இரு, சொல்றதை கேள். உன் மனக்குழப்பத்துல இருந்து நீ விடுபட்டதும் உண்மை என்னான்னு புரிஞ்சுக்கிட்டதும் நானே உன்னை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். போய் சாப்பிடு. இன்னும் 1 மணி நேரம் நீங்க லெக்சர் அடிச்சாலும் உங்களை நம்ப நான் தயாரா இல்ல. சாப்பிட முடியாதுன்னா முடியாதுதான். பைத்தியக்கார கழுத, உன்னை கட்டிக்கிட்டு இன்னும் என்ன அவஸ்தைப்பட்டுமோ? எக்கடாவது கெட்டு தொலை. நீ பட்டி கிடந்து செத்தாலும் சரி. இனிமே கிட்ட யாரும் பேசாதீங்க. காயத்ரி, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? இந்த பாட்டு மட்டும் இல்ல, உங்க ரகசியம் எல்லாமே எனக்கு தெரியும். உங்க முதல் மனைவி லலிதாவை தெரியும். அவளை பைத்தியமாக்கி அவுட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சதும் தெரியும். கடைசியில அவளை கொன்னு குழிதோண்டு பதட்டதும் தெரியும். எந்த ரகசியம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது உனக்கு தெரிஞ்சு போச்சு. காயத்ரி, நீ பார்த்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கு நீ சொல்ல காரணம் தான் தப்பு. உண்மையை நான் சொல்றேன். லலிதா யார் தெரியுமா? எங்க அக்கா சரசுவோட ஒரே மக. அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. முதல் நாள் இரவு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவ வந்தா. ரொம்ப கூச்சப்படுறிய? எனக்கு கூச்சமா இருக்கு. 1000 பேர் நம்மளையே பாக்குற மாதிரி இருக்கு. லலிதா, இந்த அறைக்குள்ளே நம்மளை தவிர எறும்பு கூட கிடையாது. வெக்கப்படாத. தொடாதீங்க, தொடாதீங்க. நீங்க தொட்டா என் உடம்பெல்லாம் நெருப்பு மாதிரி எரியுது. ஏன் பயப்படுற லலிதா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன வைக்கும்? வாழ்க்கையின் ஆனந்தமயமான பகுதிகளை நாம ரசிக்க வேண்டாமா? இதுவரை பார்க்காத சொர்க்கத்தை பார்க்க வேண்டாம்? நான் உன் புருஷன், நீ ஏன் பயப்படுற? என்னடா இது ரொம்ப போச்சு? ஏய், இப்ப நீ வர போறியா இல்லையா? இதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்ன தொட்டாலும் செத்து போயிடுவேன். ஏய், அவளுக்கு செக்ஸ் அலர்ஜின்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. என்ன பண்றது? வைத்தியம் பிடிச்சிட்டது. எவ்வளவோ வைத்தியம் பண்ணோம், பலன் கிடைக்கல. நம்ம குடும்பமே வாரிசு இல்லாம போயிடக்கூடாது என்று என்னை வற்புறுத்தி எங்க அக்கா தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க.
நீ உலகம் தெரியாத சின்ன பொண்ணா இருக்க, எங்க பயந்துருவோன்னு நினைச்சு லலிதாவை அவுட் ஹவுஸ் அடைச்சு வச்சோம். அவன் நேத்து சுவத்துல முட்டி மோதிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கா. அந்த அதிர்ச்சியில இருந்து போயிட்டா. என்ன செய்யறது? ஊர் உலகத்துக்கு தெரியற மாதிரி அடக்கம் பண்ணவும் முடியாது. முதல் மனைவி இருக்கிறப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம். அப்புறம் நான் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். அதனால்தான் யாருக்கும் தெரியாம புதைச்சிட்டோம். இதுதான் உண்மை. லலிதா செத்ததுல இருந்து சரசு பச்சை தண்ணி கூட குடிக்கல. இந்த சோகத்தை கூட மறைச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க இருக்கிறப்போ நீ சாப்பிடாம அடம் பிடிச்ச என்ன அர்த்தம்? எங்க மனசு என்ன பாடுபடும்? காயத்ரி, எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன். நம்புறதோ நம்பாததோ உன் இஷ்டம். காயத்ரி, அவர் சொன்னதெல்லாம் போய். லலிதா சரசுவோட மகளா இருக்க முடியாது. அன்னைக்கு இந்திரா கூட உன் புருஷ அறையில குழாவுனத நீ உன் கண்ணால பார்த்த. அதையே பொய்ன்னு சொல்லி உன் புருஷ உன்னை ஏமாத்தலையா? இங்க நடக்கிறது எல்லாமே நாடகம் தான். இந்த நாடகம் ஏன் நடக்குது, இதுக்கு என்ன காரணம் தான் புரியல. இந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இருந்த லலிதாக்கு நேர்ந்த கதிதான் உனக்கும் நடக்கும். எப்படியா தப்பிச்சுட்டு போயிடு. போயிடு. எப்படி போறது? அப்பாவுக்கு லெட்டர் எழுதினா அதையும் போய் சேர விட மாட்டாங்க. வீட்டுல இருந்து வெளியிலயும் போக முடியாது. என்ன செய்யலாம்? முதல்ல கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னி வரைக்கும் நடந்ததெல்லாம் விவரமா ஒரு நோட் புக்ல எழுது. அது எப்படியாவது ஒரு நல்ல மனுஷன் கையில கிடைக்கிற மாதிரி வெளியில அனுப்பு. அது எப்படி முடியும்? முதல்ல எழுது, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். அப்படியா? இந்திரா, என்னக்கா? மாடி படிக்கிட பழைய பேப்பரும் புத்தகம் கட்டி வச்சிருக்கேன். அது பேப்பர் கரண்ட் போட்டு. சரிக்கா. பணம். கடவுளே, யாராவது நல்ல தைரியமுள்ள ஒரு ஆம்பளை கையில என் நோட் புக் கிடைக்கலாம்.